இந்த உலகம் ஒரு முடிவில்லா இரைச்சல். இங்கு மனிதன் என்பவன் எதையோ தேடி எதற்கோ இங்கே ஓயாத ஓட்டப்பந்தயத்தில் தன் ஆன்மாவை தொலைத்துக் கொண்டிருக்கும் ஒரு வழிப்போக்கன். ஆனால் எப்போதாவது ஒரு கணம் எல்லா இரைச்சல்களையும் கடந்து உங்கள் இதய துடிப்பின் தாளத்தை நீங்கள் கவனித்ததுண்டா? இல்லை, இறைவனின் அருட்கொடைகளை உங்கள் கண்கள் ஈரத்தோடு பார்த்ததுண்டா? ஷுக்ர், நன்றி உணர்வு என்பது வெறும் உதடுகள் உச்சரிக்கும் வார்த்தை அல்ல. அது இருளில் வழிகாட்டிய ஒளியாகவும், நாம் கேட்க மறந்த போதும் இறைவன் வாரி வழங்கிய வரங்களுக்காக இதயம் மண்டியிட்டு சமர்ப்பிக்கும் காதல் கடிதம். அல்லாஹ் தன் திருமறையில் ஒரு அழகான உடன்படிக்கையை முன்வைக்கிறான். ஆகவே நீங்கள் என்னை நினைத்து கொண்டே இருங்கள், நானும் உங்களை நினைத்து அருள் புரிந்து வருவேன். நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தி வாருங்கள், எனக்கு மாறு செய்யாதீர்கள். சூரா அல் பக்ரா. நன்றியுணர்வின் 3 சிகரங்கள் உள்ளன. அதில் முதலாவது இதயத்தின் அங்கீகாரம். நம் நாசியை தீண்டும் காற்று முதல் நம் கண்ணீரை துடைக்கும் ஆறுதல் வரை எல்லாமே அந்த ரஹ்மானின் அன்பளிப்பு என்பதை ஆழமாக உணர்வதே நன்றியின் தொடக்கம். உங்களுக்கு கிடைத்துள்ள அருட்கொடைகள் அனைத்தும் அல்லாஹ்விடமிருந்து வந்தவைத்தான். சூரா அன்-நஹ்ல். இந்த பேருண்மையை உணராத இதயம் உலக இரைச்சலில் ஓயாமல் அலைந்து கொண்டே இருக்கும். ஆனால் எல்லாம் அவனது அருள் என்று சரணடையும் இதயம் கவலைகளுக்கு விடை கொடுத்து இறைவனின் பேரமைதியில் தஞ்சம் புகுந்துவிடும். இரண்டாவது சிகரம் நாவின் துதி. உள்ளத்தில் ஊற்றெடுக்கும் அன்பு நாவின் வழியாக தேனாக வழிவதே ஷுக்ர். இறைவன் உங்களுக்கு செய்த கோடான கோடி ரகசிய உதவிகளை உலகிற்கு பறைசாற்றுங்கள். நாம் உண்ணும் ஒரு கவலம் உணவுக்காகவும் பருகும் ஒரு மிடற நீருக்காகவும் அல்ஹம்துலில்லாஹ் என்று ஒரு அடியான் இதயம் கனிந்து சொல்லும் போது அகிலத்தின் அதிபதி தன் அடியானை பார்த்து பெருமிதம் கொள்கின்றான். மூன்றாவது சிகரம் செயல் வடிவம். இதுதான் நன்றியுணர்வின் உண்மையான சாட்சி. இறைவன் தந்த உறுப்புகளை கொண்டு நன்மைகளை செய்வதே நாம் செலுத்தும் உன்னதமான நன்றிக்கடன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அல்லாஹ் தன் அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துபவராக இருந்தார் என்று அல் குர்ஆனில் சிலாகிக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதம் வீங்கும் வரை இரவில் நின்று வணங்கிய போது நான் நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டாமா என்று கேட்டார்கள். இதுவே நன்றியுணர்வின் ஆகச்சிறந்த இலக்கணம். யார் கையேனும் உனக்கு ஒரு சிறு துரும்பை தந்தால் பதிலுக்கு செய்ய உன்னிடம் ஏதுமில்லை எனினும் உன் பிரார்த்தனையில் அவர் பெயரை சேர்ப்பதே நன்றியுணர்வின் உன்னத பண்பு. இல்லாததை எண்ணி உன் இதயத்தை சிறைப்படுத்தாதே, இருப்பவற்றை எண்ணி சந்தோஷப்படு. இறைவனுக்கு நம் நன்றிகளால் தேவை ஏதுமில்லை. ஆனால் நம் நன்றியே நம் வாழ்வின் வசந்தங்களை தீர்மானிக்கிறது. அவன் தருவது அருட்கொடை என்றால் நாம் சொல்லும் அல்ஹம்துலில்லாஹ் அந்த அருள்கள் பெருகிட உதவும் பொன்னான திறவுகோல். குறைகளை தேடும் கண்களுக்கு உலகம் ஒரு பாலைவனம், நிறைகளை தேடும் இதயத்திற்கு வாழ்க்கை ஒரு நந்தவனம். எனவே வார்த்தைகளால் மட்டுமல்லாது நம் ஒவ்வொரு மூச்சாலும் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம்.